அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களை ரொம்ப தேவன் நேசிக்கிறார். உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சில பாடுகள், சில சிக்ஷைகள் கூட அவர் உங்களை நேசிக்கிறதுனால தான். நான் உன்னை வெறுத்து விடவில்லைன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாம். ஏசாயா 61:7 வாசிக்க கேட்போம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனை பலன். நேற்று மாலை தேவன் நம்மோடு பேசினார். இன்று பகல் கூட்டத்திலும் இதன் அடிப்படையிலேயே கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த மாலை கூட்டத்திலும் இதன் அடிப்படையில் தான் நம்மோடு பேசுவார். நான் சொன்னது போல எங்க போனாலும் தேவனிடத்துல ஒரு வார்த்தையை கேட்பேன் அல்லது ஒரு வசனத்தை கேட்பேன். அதை வைத்து தான் எத்தனை பிரசங்கனாலும் செய்து கொண்டே இருப்பேன். சோ இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் உங்க கூட பேச போகிறார். ஆதியாகமம் 32:10 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இந்த யோர்தானை கடந்து, நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை பிரசங்கம் முடிக்கும் போது நான் யூஸ் பண்ணுவேன். இதையும் பிரசங்கம் முடிக்கும் போது ஆவியானவர் கனெக்ட் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு புரியும். நான் கோலும் கையுமா, முடிங்க. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது. திரும்ப சொல்லுங்க, இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கோலும் கையுமா இந்த யோர்தானை நான் கடந்தேன். இந்த யோர்தானை கடந்து நான் போகும்போது என் கையில் கோலும், என் கையில ஒரு கோல் மட்டும்தான் இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. தன்னுடைய தாய் சொல்லுகிறாள், நீ ஓடிவிடு, இங்கே இருந்தால் உன் சகோதரன் உன்னை கொன்று விடுவான். 2 பேரையும் ஒரே நாளில் இழக்க நான் விரும்பவில்லை. நீ ஓடிவிடு, எங்கேயாவது போயிரு. முக்கியமா எங்க போனுங்கிற ஒரு டார்கெட்டையும் கொடுத்து, என் சகோதரன் வீட்டுக்கு நீ போயிட்டா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண விஷயம் அல்ல. பஸ் ஸ்டாண்டுக்கு பிள்ளையை அனுப்பிட்டு வரலனாலே செல்போன்ல 3 தடவை கூப்பிட்டுருவோம். ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகளை தினமும் கான்டாக்ட் பண்ணி வீடியோ கால் பேசினாதான் பெற்றோருக்கு நிம்மதி. ஆனா தன்னுடைய பிள்ளையை அனுப்பி வைக்கிறார் தாய். என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது, போய் சேர்வானான்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் அவன் போகணும். எப்படி போய் சேர போறான்? வேறு வழி இல்லை. தன் சகோதரனுக்கு பயந்ததினால அங்கிருந்து புறப்படுகிறான். புறப்பட்டு போனவன் தன்னுடைய மாமனுடைய வீட்டிற்கு போகிறான். போன இடத்திலும் அவன் முதலாவது கொஞ்சம் கவனிச்ச மாதிரி கவனிச்சாலும் அதுக்கு பிறகு அவனை நடத்தின விதம் அவனை மிக கஷ்டப்படுத்திற்று. தாய் தகப்பனை விட்டு பிரிந்ததினால் தானே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததினால் தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். என் தாய் தகப்பனோடு நான் இருந்திருந்தால், என் ஊரில் நான் இருந்திருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை இல்லையே. பல நெருக்கங்கள். தாய் தகப்பனும் உடன் இல்லை, போன இடத்திலும் அவனுக்கு பிரச்சனைகள். இந்த சூழ்நிலையில் தேவன் அவனை வெட்கப்பட விடவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோலும் கையுமாய் போனவனை 2 பரிவாரங்கள் உடையவனாக மாற்றினார். அதே யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஒன்றுமில்லாமல் நம் வாழ்க்கையை நாம் ஆரம்பித்திருக்கலாம். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஒருவேளை நம்முடைய பிறப்பு எளிமையாக சாதாரணமாக இருக்கலாம்.
ஆனால் நம்முடைய முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, என் சூழ்நிலை, என் வாழ்வில் ஏற்பட்ட சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை என்னை தனிமைப்படுத்தி வெட்கப்படுத்த வைத்து விட்டது. எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாய் மாறிவிட்டது. இப்படி தாய் தகப்பனை விட்டு பிரிந்து வந்து இந்த மனுஷனுக்கு நான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் போகிற பாதை நாம விரும்பாத பாதையாகத்தான் இருக்கிறது. தேவன் நமக்கு நியமிக்கிற பாதை ஒரு எளிதான பாதை அல்ல. உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இந்த யாக்கோபு பல கற்பனையோடு இருந்திருக்கலாம். எப்படியாவது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுட்டோம், நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், பல கற்பனைகள் இருந்திருக்கலாம். நேர் எதிராய் நடந்தது, நேர் எதிராய் நடந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தன்னுடைய வாயினால் சொல்லுகிறான், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அற்பமான ஆரம்பங்களாக, ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையாக, நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக, வெட்கத்தோடு வாழ்கிற ஆரம்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன்னை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பேன், இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்கு தருவேன். அவர் யாக்கோபின் தேவன். நாம அடிக்கடி வேதத்துல வாசிக்கலாம், நம்முடைய தேவன் அடிக்கடி சொல்லுகிறார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். நாமும் ஜெபிக்கும் போது அடிக்கடி யூஸ் பண்ணுகிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். இந்த யாக்கோபின் தேவன் என்று சொல்லும் போதெல்லாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், என் வெட்கத்தை அவர் மாற்றுவார், என் வெறுமையை அவர் மாற்றுவார், எனக்கு ஒரு எதிர்காலத்தை தருவார், இரண்டத்தனை பலனை எனக்கு தருவார். எப்பொழுதெல்லாம் யாக்கோபின் தேவனே என்று சொல்லுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆமென், எனக்கு இரண்டத்தனை பலன் உண்டு, இரட்டிப்பான நன்மைகள் உண்டு, நிச்சயமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உற்சாகமா ஒரு சொல்லுவோமா? இந்த யாக்கோபை குறித்து பல காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஆவியானவர் நடத்துகிற ஒரு கோணத்துல மட்டும் நான் பார்க்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டவைகளை முதல்ல பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 25, 22, 23. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. மெது அவசரப்படாம வாசிக்கணும். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்றால் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் சேவிப்பான். எப்போ கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம்? சத்தமா சொல்லுங்க. தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது யாக்கோபுக்கு ஒரு வாக்கு தத்தம். தாயின் வயிற்றில் இருக்கும் போது கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறாள். தனக்கு வந்த பிரச்சனையிலே தேவனிடத்தில் விசாரிக்க போன பொழுது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே யாக்கோபை குறித்து தேவன் சொல்லுகிறார், உன் சகோதரன் உன்னை சேவிப்பான். அல்லேலூயா. யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். நீங்க இத ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தலை சுத்தி மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவீங்க. சில நேரத்தில் நமக்கு அது புரியாது. ஏன் ஆண்டவரை என்ன நேசித்தீர்? நான் எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய எத்தன். நாம் பிறக்கும் முன்பே பெயரிடப்பட்டிருக்கிறோம். பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம யார் என்று அறிந்தவர் தேவன். ஒன்றை சொல்லுகிறேன், தெரிந்தே நம்மை ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து தேவனுக்கு தெரியும். யாக்கோபு எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று தெரியும். தெரிந்தே அவனை முன்குறித்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன்,
140 கோடி ஜனங்கள் இந்த இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. நீங்க தேவனிடத்துல போய் ஏன்பா என்ன தெரிந்தெடுத்தீங்க, என் குடும்பத்துல ஏன் என்ன தெரிந்தெடுத்தீங்கன்னு கேட்டா உன் மேல நான் இரக்கம் வச்சேன்பான்னு சொல்லுவாரு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய அழகினால் நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் அல்ல, நம்மேல் வைத்த கிருபை. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பார். இன்னைக்கும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனால, தாயின் கருவிலேயே அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அநேகருக்கு தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தர் பேசி இருக்கிறார். உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தரிடத்தில் விசாரிக்க போன பொழுது மூத்தவன் இளையவனை, இப்போ இத தன்னுடைய மகனுக்கு சொல்லி இருப்பாளா சொல்லியிருக்க மாட்டாளா? யாக்கோபுக்கு சொல்லி இருப்பாளா சொல்லியிருக்க மாட்டாளா? பிரச்சனை வரும்போதெல்லாம் சொல்லியிருப்பா தன்னுடைய தாய், மகனே கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறார், நீ வயிற்றில் இருக்கும் போதே சொல்லி இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் சகோதரனை விட நீ நல்லா இருப்ப. இது யார் சொன்னா? அதனால தான் மகனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாளோன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க வேற மாதிரி யோசித்தா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. தாயின் கருவில் இருக்கும் போதே தேவன் சொன்னதுனால அவன் கவனம் முழுசும் ஏசாவை விட யார் மேல அன்பா இருந்தா? ஒருவேளை அதை பார்க்கிறதுக்கு பட்சபாதமாய் தெரியும். ஆனா நான் யோசிக்கிறேன், தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தர் சொன்னாரே தன் மகனை யாக்கோபை குறித்து, அதனால கர்த்தர் சொன்னபடியே நடக்கட்டும் என்று யாக்கோபு மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். உற்சாகமா ஒரு நிலை சொல்வீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 27, 28, 29. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். சகோதரனுக்கு நீ எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஐயா ஒன்னு சொல்றேன், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். நம்ம மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எவ்வளவு குறைகள் இருந்தாலும் நம்ம மேல கிருபையாகவே தான் இருக்கிறார். என்னைக்கோ நம்மை வேண்டான்னு அவர் சொல்லி இருக்கலாம், என்னைக்கோ நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட, ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் கூட, அபிஷேகம் பெற்ற பிறகும் கூட எத்தனை தவறு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் வந்து நம்ம ஜெபித்த போதெல்லாம், இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும் என்று கேட்ட போதெல்லாம், யாக்கோபுக்கு இறங்கினவர் நமக்கு இறங்குகிறார். இன்றைக்கும் கூட நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல ஒரு குற்ற உணர்வோடு கூட, என்னை இவ்வளவு நேசிக்கிற தேவனுக்கு நான் துரோகம் பண்ணுகிறேனே, என் மேல இவ்வளவு அன்பா இருக்கிற, கரிசனையோடு அக்கறையோடு இருக்கிற என் தேவனுக்கு நான் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேனே, ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கிறேனே என்று இன்றைக்கு உணர்வீர்களானால், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினவர் இன்றைக்கு உங்களை தொடுவார். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர்கள் எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு தூரமாய் போனாலும் நான் விசுவாசிக்கிறேன், தெரிந்து கொண்டவர் திரும்ப அழைத்து கொண்டு வருவார், திரும்ப தேடி வருவார். பேதுருவும் தன்னுடைய கூட்டாளிகளும் மீன் பிடிக்க திரும்ப போன போது கூட, போனா போயிட்டு போறான் விடாம, அவன் கரையிலே அவர்களுக்காக மீனை, பொரித்த மீனை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டு அவர்களை அன்போடு கூப்பிட்டு அவர்களுக்கு உணவு கொடுத்த தெய்வம் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே,
ஆமென். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் கிருபையாய் இருக்கிறார், நம்மேல் இரக்கமாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை தள்ளிவிட மாட்டார். நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள், நம்முடைய தாய் தகப்பனார் நம்மை குறித்து சொன்ன காரியங்கள் நிச்சயமாய் 100% நிறைவேறும். ஹல்லேலூயா. சோ இந்த யாக்கோபுக்கு இந்த 2 தனையான ஆசீர்வாதத்துக்கு காரணம் தெரிந்து கொண்ட தேவன், ஆசீர்வதித்த தேவன். அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் காரணமே தவிர வேறு எதுவும் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் கொடுத்த தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தனிமையாக இருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு யாரோ ஒருவரை சார்ந்து வாழ வேண்டிய, ஒரு லாபானை நம்பி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது போல, அல்லது நீங்கள் விரும்பாத ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் வரும், கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், உன் சூழ்நிலை மாறும். மாறும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 4:20. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்வீங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் 2 தனையான பலனை பெற்றுக்கொண்டு உங்க வெட்கம் மாறணும், உங்க தலைகுனிவு மாறணும்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் திடீரென்று எங்க அம்மா எனக்கு போன் பண்ணாங்க, மகனே அவசரமா என்னை பார்க்க வா அப்படின்னு. நான் உடனே பதறி போய் வேகமா போனேன் அம்மாவை பார்க்கறதுக்கா. என் பக்கத்துல உட்காருன்னு சொன்னாங்க. உட்கார்ந்த பொழுது அவங்க சொன்னாங்க, அப்பாவை கவனிச்சுக்க, தம்பியை கவனிச்சுக்க, தங்கச்சி இருக்கிற அவளை பார்த்துக்க, எல்லாத்தையும் உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், நீ மூத்த பையன், நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், எனக்கு என்னமோ ஒரு மரண சூழ்நிலை எனக்கு தெரியுது, நான் மரித்து விடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார்கள். நான் பக்கத்தில் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க சீரியஸாக சொல்கிறாங்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் இவ்வளவு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டா, நீ சிரிச்சிட்டு இருக்கிறிய, உனக்கு அது புரியலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேம்மா, நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அடிக்கடி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்ததா சொல்லுவீங்க, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய்ன்னு சொல்லுவீங்க. எனக்கு திருமணமாகி 2 பையங்க இருக்கிறாங்க, தம்பிக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறாங்க, தங்கச்சிக்கு இன்னும் திருமணமே என்ன செய்யலை, ஆகல. பிறகு எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறாம எப்படி நீங்க சாக முடியும்? அது எப்படி? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மைதானே? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர்னு. இப்ப நீங்க உங்க வாயாலே சொல்றீங்க நான் சாக போறேன், இந்த காரியத்தெல்லாம் பார்த்துக்க வச்சுக்கன்னு சொல்றீங்களே, இன்னும் தங்கச்சிக்கு கல்யாணமே என்ன செய்யல, ஆகல. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னாச்சு? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாயின்னு சொல்லி சொன்னாரே ஆண்டவர். ஆமா என்ன அப்படின்னாங்க. அன்னைக்கே எழும்பிட்டாங்க. இப்போ வயசு 80. நான் விளையாட்டுக்கு கேட்டேன், தங்கச்சிக்கும் திருமணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஏமா எல்லா பிள்ளைகளையும் பார்த்தாச்சு போறீங்களான்னு. என்ன சொல்ற, பேரன் கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. என் தேவன் சொன்னது தாங்க, ஒரு முறை சொல்லி மாற்றுகிறவர் அல்ல. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது, கர்த்தருடைய வார்த்தையே ஜெயிக்கும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமே ஜெயிக்கும். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்துட கூடாது.
சூழ்நிலையை பார்த்து பயந்துடக்கூடாது, அது உங்களை மிரட்டும். ஆனா கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் நிலை நிற்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டாக்டர் சொல்லிட்டாங்க முடிஞ்சதுன்னு சொல்லி முடிவுக்கு வந்துடாதீங்க. தேவன் சொல்றதாங்க இறுதி வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் இறுதியானது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் நீங்கள் தேவன் கொடுத்த அந்த தரிசனம், வாக்குத்தத்தம், உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் அதை சொல்லுங்க. அந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் சொல்லி, இப்படி சொன்னீங்கப்பா, இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இப்படி தரிசனம் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதை சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்வீங்களா? சகல வாக்குத்தத்தங்களும் through Jesus Christ. திரும்ப சொல்றேன், எந்த வாக்குத்தத்தமா இருக்கட்டும் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அது நிறைவேறும். நல்ல மனசுல வச்சுக்கணும். இயேசு இல்லாம எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறாது. உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அது நிறைவேறும். அப்போ இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளாம, ரட்சிக்கப்படாம எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் சுதந்தரிக்க முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அல்ல, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இயேசு இல்லாம வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இயேசுவை விசுவாசிக்காம வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இயேசு இல்லாம அது உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. சகலத்தையும் யாருக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு இல்லாம எதுவுமே இல்லைங்க. சிலருக்கு வாக்குத்தத்தம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆனா இயேசு வேண்டாம். அது எப்படி? எல்லா நன்மையும் வேணும், என் துக்கம் மாறணும், என் வெட்கம் மாறணும், என் வேதனை மாறணும், என் கண்ணீர் மாறணும். நம்ம சொல்ற இயேசுவை ஏற்றுக்க, இயேசுவுக்கும் வாழ்க்கையை கொடு, இயேசு விசுவாசி. இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? இயேசு விசுவாசிக்க மாட்டாங்களா? அவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்களா? வாக்குத்தத்தம் என்ன செய்யணுமா? நிறைவேறணுமா? எப்படி அது நடக்கும்? சகல வாக்குத்தத்தங்களும் யார் மூலமாக இருக்கிறது? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது அத்தனை வாக்குத்தத்தத்துக்கும் சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்களேன். இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், மரத்துல ஏறி கிடக்கிறான். இயேசு வந்து சொல்லுகிறார், சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் அவன் வீட்டுல தங்கணும்னு கூட்டிட்டு போறாரு. வீட்டுல போன உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இயேசு வந்தா மாற்றம் வந்துடும். இயேசு வந்தா மாற்றம் வந்துடும். அந்த மாற்றம் வந்த உடனே இயேசு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரும்போது அந்த ரட்சிப்பு வருகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அப்ப எந்த ஒரு ஆசீர்வாதமும் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு இல்லாம வாக்குத்தத்தம் இல்ல, இயேசு இல்லாம விடுதலை இல்ல, இயேசு இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல, இயேசு இல்லாம பரலோகமே இல்லைங்க. புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால எல்லாமே யார் மூலமாகத்தான்? இயேசு மூலமாகத்தான். பைபாஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு அநேகர் இயேசுவை விரும்புறதில்ல, இயேசுவை தேடுறதில்ல. இன்றைக்கு குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறாங்க, குறுக்கு வழியில முன்னேற பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இல்லாம வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இயேசுவின் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம், இயேசுவை நேசிக்கிற அனுபவம், இயேசுவுக்கு கீழ்ப்படியும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்.
எபிரேயர் 10:36 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:36 வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. என்ன இருக்கணும்? அடுத்தது, அவசரப்படக்கூடாது. யாக்கோபுக்கு தேவன் 2 பரிவாரங்களை ஒரே நாளில் கொடுக்கவில்லை. அதற்காக நேரம் எடுத்தது. நாம நினைக்கிறோம் உடனே இப்பவே நடக்கணும், கர்த்தர் சொன்னது இப்பவே நிறைவேறணும். இல்லை, சொன்ன தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஆனா கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆனா அவருடைய வேளையில தான் அதை நிறைவேற்றுவார். வாக்கு கொடுத்ததுனால, தரிசனம் கொடுத்ததுனால, வார்த்தை கொடுத்ததுனால உடனே நிறைவேற்றுவார் என்று நினைத்து விடாதிருங்கள். அதற்காக நம்ம காத்திருக்கணும். தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள பொறுமை பூரண கிரியை செய்வதாக நான் விசுவாசிக்கிறேன். முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது, கரெக்டா கர்த்தர் செய்வார். தாமதமாகுதே என்று தடுமாறி விடாதிருங்கள். நேற்றும் இதே வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். திருமணம் தாமதமாகுதே, குழந்தை தாமதமாகுதே, தொழில் தாமதமாகுதே, சுகம் தாமதமாகுதே. தாமதம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். தாமதித்தாலும் காத்திரு, வாக்கு தத்தம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்வீங்களா? நம்முடைய தேவன் சரியான நேரத்தில் செய்வார் என்று நம்புகிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுவோமா? என் தேவன் சரியான நேரத்தில் செய்வார். அவருடைய வேலை முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தயவு செய்து அவசரப்பட்டு தடுமாறி விடாதிருங்கள். தவறான முடிவை எடுத்து விடாதிருங்கள். திறக்கப்பட்ட வாசல் எல்லாம் தேவனால் திறக்கப்பட்டது அல்ல. நமக்காக தேவன் வாசல்களை வைத்திருக்கிறார். திறக்கப்பட்ட வாசல் எல்லாம் தேவனால் திறக்கப்பட்டது அல்ல. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க தராத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க தராத ஒரு நன்மை எனக்கு வேண்டாம். நீங்க தராத ஒரு உயர்வு எனக்கு வேண்டாம். நீங்க தராத ஒரு மேன்மை எனக்கு வேண்டாம். எதுவா இருந்தாலும் உம்முடைய கரத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சிலரு யாரு கொடுத்தான்னு கிடைக்கல, சுகம் யாரு கொடுத்தான்னு, விடுதலை யாரு கொடுத்தான்னு, ஆசீர்வாதம் யாரு கொடுத்தான்னு. இல்லை தேவ பிள்ளைய, சகல நன்மைகளும், ஆமென் ஸ்தோத்திரம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனக்குரிய சகல நன்மைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கு அதை தருவார். அதுவரைக்கும் நான் பொறுமையா என்ன செய்யணும்? காத்திரு. காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த ஒரு சகோதரி திருமணம் பார்க்க ஆரம்பித்தார்கள். 24 வயசுல அநேக ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளை வந்துகிட்டே இருந்தது. அந்த சிஸ்டர், இல்ல வேண்டாம், எனக்கு ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். 29 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் சரியான மாப்பிள்ளை வரல. குடும்பத்தார் நெருக்குகிறார்கள், அநேகர் நெருக்குகிறார்கள். 29 வயதாகிவிட்டது, இன்னும் வருவான், எப்ப வருவான்? வீட்டுல பயங்கர நெருக்கடி, சொந்த பந்தங்கள் நெருக்கடி. நீ ஆண்டவரை தேடி போனது வேஸ்ட், உன்னை சர்ச்சுக்கு அனுப்புனது வேஸ்ட். கடும் பிரச்சனை. ஒரு நாள் வந்த அந்த சகோதரி ஒரு நாள் அப்படி அழுததே இல்லை, மிகவும் அழுதார்கள். குடும்பம் என்னை நெருக்குகிறது, சொந்த பந்தங்கள் நெருக்குகிறது, என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. நானோ கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்குது. இப்ப கூட சொல்றேன் பாஸ்டர், எனக்கு கல்யாணமே ஆகாட்டாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்படாத ஒருத்தனை கட்ட மாட்டேன். என்ன சத்தமே காணாம போயிட்டு, அதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்திக்கலாங்க. கல்யாணம் கட்டின பிறகு எங்க பெயர போறான்? டாஸ்மார்க்கு தானே போவான். சில ஆட்களுக்கு ஒரு வரட்டு தைரியத்தை பாருங்களேன். அதெல்லாம் கல்யாணம் கட்டின பிறகு எங்க போயிருவான்? சும்மா கெட்டுவோம், பார்த்துக்கலாம். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். உறவு உற்றக்கூடாது, சொத்து பெயரக்கூடாதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன்னு சொல்லி சிக்கிறாதீங்க.
திருமணம் என்கிற காரியம் வரும் பொழுது கர்த்தரே அதை வாய்க்க பண்ணுவாராக. வயசு 31 ஆயிடுச்சு. இப்ப அந்த சகோதரிக்கே நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனா 31 வயசு ஆகும்போது ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, ஒரு தம்பி, அவனுக்கு 32 வயசு. அவன் தன்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் திருமணத்தை பண்றதுக்குள்ள இவனுக்கு 32 வயசு ஆயிடுச்சு. 4 சகோதரிகளை கரையத்துறதுக்குள்ள இவனுக்கு வயசு 32 ஆயிடுச்சு. சோ இவன் ஜோம்னிட்டே இருந்திருக்கான், எனக்காக ஒரு பிள்ளை காத்திருந்தா எனக்கு காண்பி ஆண்டவரே, எனக்காக முன்குறித்த ஒரு பிள்ளைய காண்பி ஆண்டவரே. ஜோம்னிட்டு இருந்திருக்கான். கரெக்டா வந்து செட் ஆச்சு, கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் நான் சொல்றேன், தாமதித்தாலும் காத்திரு, உனக்குரியதை கர்த்தர் உனக்கு தருவார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென். அவசரப்பட்டு விடாதே, பிள்ளைகள் காரியத்தில் அவசரப்பட்டு விடாதே, படிப்பு காரியத்தில் அவசரப்பட்டு விடாதே, வேலை காரியத்தில் அவசரப்பட்டு விடாதே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென். இந்த யாக்கோபு கிட்ட இரண்டாவது ஒரு விஷயம் பார்க்கிறான். ஆதியாகமம் 28:22 வாசிக்கும் பொழுது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி, உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணி கொண்டான். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில, எங்க போறோம், என்ன நடக்க போதோ, எதிர்காலம் சூன்யமாய் போன சூழ்நிலையில் ஒரு பொருத்தனை செய்கிறான். தேவரீர் எனக்கு இதை செய்வீரானால் இந்த கல் தேவனுடைய வீடாகும். உமக்கு நான் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். ஒரு தேவனுடைய பிள்ளை கவனிங்க, உங்க நெருக்கத்துல, உங்க கடினமான சூழ்நிலைகள்ல நீங்க செய்யற பொருத்தனை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்க பொருத்தனை ரொம்ப முக்கியம். நீங்க வெட்கப்பட்டு போகாம இருக்கணும். 2 பரிவாரங்களை உடையவர்களா மாறணும்னா ஜெபம் பண்ணும்போது நல்ல பொருத்தனை பண்ணணும். அந்த பொருத்தனை நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில ஆட்கள் பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு பாக்குறீங்க. பொருத்தனை வந்து தேவனையே சந்தோஷப்படுத்தணும், அவரையே சந்தோஷப்படுத்துற அளவுக்கு அந்த பொருத்தனைகள் இருக்கணும். நீங்க நெருக்கத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீங்க செய்யற பொருத்தனை இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 4:9 வாசிக்க கேட்போம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி 4:9, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்ப, மன்னித்துக் கொள்ளுங்கள், சங்கீதம் 50:14, சங்கீதம் 50:14 வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்வீங்களா? சங்கீதம் 50:15 எல்லாருக்கும் தெரியும். ஆனா சங்கீதம் 50:14 அநேகர் வாசிக்கிறதே இல்லை. சங்கீதம் 50:15 எல்லாருமே மனப்பாடமா சொல்லுவோம். ஆரம்பிச்சா முடிச்சிருவீங்க. ஆபத்து காலத்தில் முடிங்க, ஆபத்து காலத்தில் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ப்படுத்துவாய். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோம்ல. ஆனா 14ஆம் வசனத்துல சொல்லுது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைய செலுத்திட்டு, அதுக்கு பிறகு ஆபத்து காலத்துல என்னை நோக்கி. முதல்ல எந்த ஆபத்திலையும் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்ப நம்ம அந்த ஸ்தோத்திரங்கிறது வந்து ஆசீர்வாதத்துக்காக மட்டும் இல்ல, ஆபத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த சூழ்நிலையும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். முதல்ல ஸ்தோத்திரம் 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 பண்ணணும். பிறகு ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தருவீரானால் உமக்கு நான் இதை செய்வேன். ஒருத்தர் வந்தார், 10 லட்சம் ரூபாய் கடன் பாஸ்டர். நானும் 10 வருஷமா போராடி பார்க்க மாறுற மாதிரி தெரியல.
ஜெபம் பண்ணி பார்க்க, உபவாசித்து பார்க்க, நடக்கல பாஸ்டர். ஏன்னு தெரியல, என்னன்னு தெரியல, உடைஞ்சு போயிட்டேன் பாஸ்டர். நான் சொன்னேன், இந்த 10 லட்சத்தையும் கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். எனக்கு 10 லட்சத்தை நீ ரிலீஸ் பண்ணா நான் உங்களுடைய ஊழியத்துக்கு இதை தருவேன், இவ்வளவு ரூபாய் நான் தருவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி நீ ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னேன். போயிட்டு திரும்ப ஒரு 6 மாசம் கழிச்சு வந்தான். பாஸ்டர், நான் பொருத்தனை பண்ண பிறகும் கர்த்தர் என்ன செய்யல, எனக்கு பதில் கொடுக்கலையே. 6 மாசம் ஆச்சு, இன்னும் அந்த 10 லட்சம் வரலையே. அப்போ நான் கேட்டேன், எப்பா என்ன பொருத்தனை பண்ணேன்னு கேட்டேன். நான் ஒரு 5000 ரூபாய் பொருத்தனை பண்ணேன் பாஸ்டர். நான் சொன்னேன், சாவர வரைக்கும் உனக்கு இது நடக்காது. 10 லட்சம் ரூபாய் வரணுமா? எவ்வளவு பொருத்தனை? 5000 ரூபாய் பொருத்தனை பண்ணியிருக்காங்களாம். நான் சொன்னேன், இது சத்தியமா நடக்கிற விஷயமே இல்லப்பா, உன் பொருத்தனை கூட சரியா இல்லையேன்னு சொன்னேன். உனக்கு ஒரு 10 லட்சம் கர்த்தர் கொடுத்தா ஒரு 1 லட்சத்தை நான் ஆண்டவர் தருவேன்னு பொருத்தனை பண்ணா என்ன குறைஞ்சு போயிட போகுது? வராம போகுது, அது வேற. போறது 10 லட்சம் போகுது, ஆனா வந்தா உனக்கு 9 லட்சம் கிடைக்கும்லான்னு என்ன இருந்தாலும் மனசு வர மாட்டேங்க பாஸ்டர். அதாவது 10 லட்சமும் வராம போயிட்டா கூட பரவாயில்ல, ஆனா 10 லட்சம் வந்த பிறகு 1 லட்சத்தை கர்த்தர் கொடுக்கறதுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. நான் சொன்னேன், உனக்கு கிடைக்காதுன்ட்டேன். கிடைக்காது. நம்ம ஆட்கள் தேவனுக்கு பொருத்தனை பண்ணும்போது தேவன் சந்தோஷப்படுற மாதிரி என்ன செய்யறது இல்ல. இவன் சொல்றான், நான் தசம பாகம் செலுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெண்டு தனி ஆசீர்வாதத்தை பெற விரும்புறீங்க? ரெட்டிப்பான நன்மைகளை பெற விரும்புறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். 40 நாள் உபவாச ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வராது. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். பொருளாதாரத்தை ரிலீஸ் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சில நினைக்கிறீங்க ஜெபம் பண்ணா பொருளாதார ஆசீர்வாதம் வந்துரும்னு. ஜெபித்தா பொருளாதார ஆசீர்வாதம் வராது, கொடுத்தாதான் வரும். நீங்க பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வருமானத்துல தசம பாகத்துல உண்மையாயிருங்க. நான் எப்போதுமே சொல்வேன், தசம பாகத்துல மட்டும் இல்ல, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் வரும்போது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன். நான் எங்க சர்ச்சுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேன்னா, இப்ப உனக்கு ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கேன், ஒரு 10,000 தசம பாகம் கொடுத்துரு. அதை சபைக்கு கொடுக்கணும், நீ ஆராதிக்கிற இடத்துல கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பிரிச்சு அங்கங்க கொடுத்த கர்த்தர் அதை ஏற்றுக்கிட மாட்டார். கண்ட இடத்துல உன் பலி என்ன செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற அந்த சபையில உன் தசம பாகத்தை செலுத்து. சரி, 1 லட்சத்துல 10,000 தசமபாகம் கொடுத்தாச்சு. அடுத்த 10,000 எடு. அதை எடுத்து இந்த வட இந்தியாவுல ஊழியங்களை செய்யறாங்களே அந்த மிஷனரிகளுக்கு கொடு. அடுத்த 10,000 எடு, ஏழை எளிய மக்களுக்கு கொடு. மீதி எவ்வளவு இருக்கும்? 70,000 இருக்குமா? அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதை நீ செய்து பாரு, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். ஏத்துக்கிடவே முடியல பத்தியலா? 10ல் 1 கொடுக்கறதுக்கே படுற பாடு. அதுக்கு எத்தனை முறை யோசிக்கும், இவ்வளவு கொடுக்கணுமா, இவ்வளவு கொடுக்கணுமா? ஏன் நீ ஊழியக்காரனுக்கு கொடுக்கலப்பா, கர்த்தருக்கு கொடுக்கிற. என்னைக்கு காணிக்க போடும் போது தசமபாகம் கொடுக்கும் போது நான் இதை கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறியோ, அன்றைக்கு பரலோகத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ 7 தானே பரிபூரணம், 7 தானே பரிபூரணம். அப்போ 10ல் 1 தசம பாகம் ஆராதிக்கிற சபைக்கு கொடுத்துறோம். இன்னொன்னு எடுத்து வட இந்தியாவில் ஊழியம் செய்யற மிஷனரிகளுக்கு கொடுக்கணும். அது உங்க சபை மூலமா கொடுங்க. அடுத்த 1 எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருங்க. ஏழைக்கு இறங்குகிறவன், வசனம் தெரியும், ஆனா பிச்சைக்காரனுக்கு 10 ரூபாய் கொடுக்க மாட்டோம். அது வேற. அவன்கிட்ட விளக்கம் கேட்போம். நீ வேலைக்கு போக வேண்டியதானே, நீ உழைக்க வேண்டியதானே, நீ எதுக்கு கையேந்திர? நான் வேணா வேலை வாங்கி தரட்டுமா? உனக்கு இது வேலையா? கேட்கிறவனுக்கு கொடுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? என் கார்ல 10 ரூபாய் நோட்டு நிறைய வச்சிருப்பேன். யாரு கேட்டாலும் கண்ணாடியை திறந்து 10 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் 10 ரூபாய் நம்ம கொடுக்க முடியும். செத்த பிறகு ஒரு பைசா கையில் எடுக்க முடியாது. அவ்வளவு பேங்க் கணக்கெல்லாம் லாக் பண்ணி விடுவாங்க பிள்ளைகள். சொத்துக்கித்து அவ்வளவும் போயிடும். இப்பதான் நீ ஆண்டவருக்கு கொடுக்க முடியும், மிஷனரிகளுக்கு கொடுக்க முடியும், ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும். வாரி இற. அல்லேலூயா. இப்படி ஒரு செய்தியை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த வருஷத்துல நல்லா கொடுங்க.
என் சபை மக்களை கொடுக்க நல்லா உற்சாகப்படுத்துவேன். ஏழை எளிய மக்கள் நல்லா கொடுப்பாங்க. வசதியான ஆட்கட்டத்தை புடுங்க தான் செய்யணும், அது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல யாருக்கும் கேட்கல, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இந்த ஏழை எளிய மக்கள் நல்லா கர்த்தருக்கு கொடுத்துருவாங்க, நல்லா கொடுத்துருவாங்க. நான் பார்க்கலாம், ஊழியத்தில் 32 வருஷம் பாஸ்டரா இருக்கிறேன். இந்த சபை ஊழியத்தை தாங்கிறது யாருன்னா இந்த ஏழை எளிய மக்கள் தான். அவங்க கஷ்டத்திலையும் அப்பாவுக்கு கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கொடுக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாங்க இருக்கிறது பட்டணத்தில் இல்ல, ஒரு கிராமத்துல தான். எங்க சபை மூலமா 41 மிஷனரிகளை வட இந்தியாவில் தாங்குறோம். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நார்த் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது போக ஒவ்வொரு மாசமும் 10 சபைகளை மாசந்தோறும் தாங்குறோம். இது போக ஒவ்வொரு மாசமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற காணிக்கைய ஸ்தோத்திரம் லேண்ட் வாங்க சர்ச்சு கட்ட கொடுத்துருவோம். கடைசி ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற காணிக்கைய மிஷனரி கொடுத்துருவோம். வர 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 கொடுத்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் தந்துகிட்டே இருப்பாரு. உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதத்தை, பொருளாதாரத்தை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா ஒரே வழி என்ன செய்யணும்? ஏராளமா தாராளமா என்ன செய்யணும்? கொடுக்கணும். தோத்திரம் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நமக்கு தருகிற எல்லா பணமும் நமக்குரியது அல்ல. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? லட்சங்களாக இருக்கலாம், கோடிகளாக இருக்கலாம். என்னை தேவன் ஆசீர்வதிப்பதை நான் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான். நேற்று நான் வரும்போது கூட ஒருத்தர் வந்து கேட்டார், ஐயா சர்ச்சை கட்டி இருக்கிற ஐயா, சீட்டு போடணும் ஐயா, ஏதாவது செய்வீங்களா? ஒரு 25,000 ரிலீஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த கூட்டத்துக்கே வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொடுக்க 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 கர்த்தர் நமக்கு தந்துகிட்டே இருப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருப்பார். பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்னா ஒரே வழி கொடுக்கிறது மட்டும்தான். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இனி சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் 2 தனையான பலனை தருவார், இரட்டிப்பான நன்மைகளை தருவார், பொருளாதார ஆசீர்வாதங்களை தருவார். ஒரு பிசினஸ் அல்ல, பல பிசினஸ்கள் ஆரம்பிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். லட்சங்களில் அல்ல, கோடிகளில் பிசினஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். நம்புனா கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும்? நீங்க நல்லா கொடுத்தீங்கன்னா உங்க சந்ததி நல்லா இருக்கும், நல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தருவார். நீங்க நல்லா கொடுத்தீங்கன்னா உங்க சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நீங்க உண்மையா கொடுத்து பாருங்க, உங்க வீட்டுல சுகம் இருக்கும். சேர்த்து சேர்த்து வச்சீங்கன்னா பிரச்சனையும் சேரும். உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உன் இருதயம் இருக்கும். நிறைய பணம் வந்தா நிம்மதி போயிரும். தர 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 கலிலேயா கடல் மாதிரி வெளியேற்றிடணும். சவக்கடல் மாதிரி வாங்கி வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கலிலேயா கடல் மாதிரி என்ன செய்யணும்? வர வர கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வர வர ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை கொடுக்க உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருக்கு கொடுக்க, ஊழியத்துக்கு கொடுக்க உற்சாகப்படுத்துங்க. உங்க பிள்ளைகள் உங்களை விட 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. கையை உயர்த்தி அல்லேலூயா. யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோனா புஸ்தகம் 2:9 வாசிக்க கேட்போம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இக்கட்டான சூழ்நிலையில, ஆபத்தான சூழ்நிலையில மீன் வயிற்றிலிருந்து பொருத்தனை செய்கிறான். கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எந்த நெருக்கத்திலும் ஒரு பொருத்தனை செய்யுங்கள், எந்த ஆபத்திலும் ஒரு பொருத்தனை செய்யுங்கள். உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கள், நிச்சயம் அற்புதங்கள் நடக்கும். ஒருவேளை இதுவரை செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்களானால், ஒருவேளை கடந்த காலத்தில் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, 2024 நான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றவில்லை அப்பா. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. இல்லை. உபாகமம் 23:21 உபாகமம் 23:21 வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். உன் கையில் என்ன செய்வார்? கேட்பார். அது உனக்கு பாவமாகும். அது உனக்கு என்ன ஆயிரும்? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்வீங்களா? தயவு செய்து பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்க. செய்த பொருத்தனையை நிறைவேற்றுங்க. பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்க. செய்த பொருத்தனையை நிறைவேற்றுங்க. ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் வாசிப்பேன்னு பொருத்தனை பண்ணுங்க. இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு பொருத்தனை பண்ணுங்க. இந்த வருஷத்துல இத்தனை பேரை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன்னு பொருத்தனை பண்ணுங்க. நல்ல பொருத்தனைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்யற பொருத்தனை தேவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது சொல்லி அந்த பாயிண்ட்டுக்குள்ள போய் நம்ம முடிக்க போறோம். ஆதியாகமம் 31:40 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 31:40 வாசிக்க கேட்போம். பகலிலே வெயிலும், யாக்கோபு சொல்லுகிறார், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இங்க பாடுபட்டேன் இருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல இவ்விதமாய் பிரயாசப்பட்டேன் என்று இருக்கிறது. கவனியுங்கள், இந்த யாக்கோபு 2 பரிவாரங்களை உடையவனாய் மாறினதுக்கு மூணாவது ஒரு காரணம் கடினமான உழைப்பு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? தேவ பிள்ளைகளே, ஹார்ட் ஒர்க். சோம்பேறி பகுதி கட்டுவான். சோம்பேறிய கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பலங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போதுமே நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும், கடினமா உழைக்கணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா படிக்கணும். படிச்சுட்டு எழுதுங்க, நல்ல மார்க்குகளை தருவார். நீங்க நல்லா படிச்சா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சரியா படிக்காம ஜெயமோ கர்த்தரால் வரும்னா நிச்சயமா வராது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ நீங்க படிக்க வேண்டியதை படிங்க, ஆண்டவர் ஜெயத்தை தருவார். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தொழில்களை தருவார். அந்த தொழில்களை நல்ல உற்சாகமா செய்யுங்க, உண்மையா செய்யுங்க. எப்போதுமே நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே நஷ்டம், போட்ட முதலீடெல்லாம் போயிடுச்சு, ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா சம்திங் ராங். நீங்க கவனிங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டு மீதி நேரத்தில் நல்லா உழைக்க பழகணும். காலையிலே எழும்பி நல்லா கர்த்தரை தேடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. சபையில் உள்ள ஜெபங்களை மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் உண்மையா செய்து கொண்டே உங்களுடைய கடமைகளை, வேலைகளை செய்யுங்க. இன்னைக்கு நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். 2025 பொருளாதாரத்தில் ஒரு வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கடினமான உழைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம உழைக்காம இருந்தா எப்படி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? சோ கடினமான உழைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். நான் அடிக்கடி எங்க சர்ச்சில் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பல பிசினஸ்களை கர்த்தர் உனக்கு தருவாராக, பல நீரூற்றுகளை கர்த்தர் உனக்கு தருவாராக, ஒன்றல்ல பல தொழில்களை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. யாராவது இந்த இடத்துல தொழில் முடங்கி போயிருந்தால், ஸ்தோத்திரம், உங்க பிரயாசங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், இன்று நான் ஜெபிக்கும் போது, கடைசியில் ஜெபிக்கும் போது அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஆமென். பொருளாதார ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் உங்களுக்கு அதை தருவாராக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. புதிய தொழில்களை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதே போல ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க கடினமாய் உழைப்பீர்களானால், ஊழியத்தில் கடினமாய் ஊழியம் செய்வீர்களானால், கர்த்தர் ஊழியத்திலே நல்ல பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அநேக நேரங்களில் சரியாக இளைப்பாற கூட முடியாம நாங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நாட்கள் கார்ல போய் விடிய காலம் அதுக்கு மேல ஓட்ட முடியாம எங்கேயோ ஒரு பெட்ரோல் பல்க் பக்கத்துல, ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல காரை நிறுத்திட்டு தூங்கின நாட்கள் உண்டு.
இரவு முழுவதும் பிரயாணப்பட்ட நாட்கள் உண்டு. பெரும்பாலும் நான் தான் டிரைவ் பண்ணுவேன், யாரையும் அதிகமாக கூட்டு வர மாட்டேன். ஏன்னா என்னதான் கவனிக்கிறாங்க, என் கூட வர்ற டிரைவரையும் கவனிக்க வேண்டியிருக்கும். கூடுமான வரைக்கும் நான் ஒத்தையிலே எவ்வளவு தூரம்னாலும் போயிடுவேன் ஊழியங்களை செய்ய. எத்தனை மணிக்கு மீட்டிங்கை முடிச்சாலும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன். எத்தனை மணி ஆசை, சில நேரத்துல விடிய விடிய கார் ஓட்டி 5 மணிக்காவது வீட்டுக்கு போயிடுவேன். சில நேரத்துல டயர்ட் ஆயிட்டு 4 மணி 3 மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காரை நிறுத்தி தூங்கிட்டு அப்படியே திரும்ப எழும்பி போவேன். ஆமே, ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனைகள், 3 சிறுவர் ஆராதனைகள், 3 வாலிபர் கூட்டங்கள், 3 லீடர்ஸ் மீட்டிங். 7 ஆராதனைகள், 3 சிறுவர் ஆராதனைகள், 3 வாலிபர் கூட்டங்கள், 3 லீடர்ஸ் மீட்டிங். இவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்குது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கு எழும்பினா ராத்திரி 9 மணி வரைக்கும் ஆமென் வெறித்தனமா அனுப்போம், வெறி பிடிச்சு அனுப்போம். என் டீம், என் கூட இருக்கிற டீம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நான் தீயா அனுப்பாங்க. அவ்வளவு நிற்கும், தீ பிடிச்சா போட்ட பிடிச்சிரும். அப்படி தான் ஊழியத்தை பார்க்க முடியும். அப்படி இருந்தா தான் ஆத்துமாக்களை பார்க்க முடியும். உற்சாகமா இல்லை சொல்லுங்க பாப்போம். திரளான ஜனங்களை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, சோத்திரம். ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சது 7 முழு ஜெபத்துக்கு போறேன். குறைஞ்சது 5-7 முழு ஜெபம். அது போக சபையின் ஊழியங்கள், ஸ்தாபன ஊழியங்கள், பொறுப்புகள். ஆமென், ஸ்தோத்திரம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ராத்திரி பகலா ஓடுறோம். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நம்பிக்கை, என் பிரயாசங்களுக்கு கர்த்தர் நல்ல பலனை தருவார். ஹல்லேலூயா. உற்சாகமா ஒரு நல்ல சொல்வீங்களா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஓட முடியாதுயா. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஓட முடியாது. இப்ப வெறித்தனமா ஓடிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால பாஸ்டருக்கு எந்த பலவீனமும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, நல்ல சுகமா இருக்கிறார், அதனால ஓடுறாரு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. என் பலவீனத்தில் தேவ பலன் பூரணமாய் விளங்குகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவாங்க, டாடி நீங்க ரொம்ப ஓடுறீங்க. என் பையன் அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருப்பான், டாடி நீங்க ஓவரா போறீங்க. ஏன்னா என் மீட்டிங்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டே இருப்பான். இன்னைக்கு இதை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் அங்கே போகணும், அடுத்த நாள் அங்கே போகணும், நாளைக்கு சனிக்கிழமை இந்த மூட்டியை முடிக்கணும், அதை முடிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை முடிக்கணும், திங்கக்கிழமை காலையில் போகணும். ஸோ 7 நாட்களும் ப்ரோக்ராம் இருக்கும். எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா சோத்திரம் ஆஃபீஸில் போய் உட்கார்ந்துருப்பேன். ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நான் உட்கார்ந்துருப்பேன். இல்லை நான் ஜெபிக்கிற இடத்துக்கு போயிடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடையணும். உற்சாகமாலே சொல்லுவீங்களா? சோத்திரம். அதை போல சபை மக்களை ஆண்டவர் நல்லா தந்திருக்கிறார், நல்ல லீடர்ஷிப்பை தந்திருக்கிறார். அவங்கள நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறேன். உதவி ஊழியர்கள்லாம் செத்தான்னு வச்சுக்கிடுங்களேன். செத்தான், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் செத்தாவன். நைட்லாம் போய் பொத்து தான் கீழே விழுவான், உரிச்சு எடுத்துருவான் அவனை வச்சு. ஆமே, சோத்திரம். ஓடு, தேவனுக்காக ஓடு, ஊழியங்களை செய். உற்சாகமாலே சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம். என் கூட இருக்கிற அவ்வளவு வரையும் தீயா வச்சிருப்பேன். அல்லேலூயா. சோத்திரம். அவங்கள உற்சாகப்படுத்தி, அதை முடிச்சிட்டியா, இதை முடிச்சிட்டியா. சோத்திரம். 10 கேமரா வச்சிருக்கேன் சர்ச்சில், செக் பண்ணிட்டே இருப்பேன் ஒவ்வொரு முறையும். ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க 3 பேர் ஏன் பேசிட்டு இருக்க, ஜோமனே. அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. என்ன இவர் கூட இல்லாம இருப்பதுக்காக கர்த்தருக்கு சோத்திரங்களா? கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, தேவன் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திடணும். உற்சாகமா ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். சபையில நல்ல ஊழியங்களை செய்யணும், ஆத்துமாதையை செய்யணும். ஸ்தோத்திரம். 15 வகை ஊழியங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். 15 வகை ஊழியங்கள் ரன்னிங் ஆயிட்டே இருக்கும். ராத்திரி பகலா ஊழியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல உழைச்சா நல்ல பலனை கர்த்தர் தருவார். அதுலயும் ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கி 4:9 வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். நல்ல பலன் வேணும்னா 2 பேர் சேர்ந்து பிரயாசப்படணும். கணவன் மனைவி 2 பேரும் என்னைக்கு ஒருமனப்பட்டு பிரயாசப்படுறீங்களோ நல்ல பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உற்சாகமா ஒரு அலை சொல்லுவீங்களா? யாக்கோபுக்கு நல்ல மனைவிகள், நல்ல சப்போர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாடு, அதனால அதை விட்டுருவோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவியோட இணைந்து ஒருமனப்பட்டு செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. கணவனும் மனைவியும் நல்லா கவனிச்சிடுங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியம். எந்த குடும்பத்துல கணவனும் மனைவியும் ஒன்னா நின்று நீங்க செயல்படுறீங்களோ அங்க நல்ல பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல ஜெபிக்கிற பார்ட்னர் அப்படின்னா முதல்ல ஆவியானவர், 2வது என்னுடைய மனைவி.
நான் அதிகமா ஆவியானவரோட இணைந்து ஜெபித்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் அதிகமா ஜெபித்தது என்னுடைய மனைவியோட தான். ஆமென். நாங்க 2 பேரும் அதிகமா இணைந்து ஜெபம் பண்ணுவோம். நான் இல்லைன்னா ஊழியத்தை ஃபுல்லா என் ஒய்ஃப் பார்த்துக்கிடுவாங்க, எல்லா ஊழியத்தையும் பார்த்துக்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆகவே நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல பலனை கர்த்தர் எங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அதே மாதிரி உங்க குடும்பத்துல நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒன்னா இருந்து ஒரு மனமா, பிசாசு பிரிவினை கொண்டு வருவான், கருத்து வேறுபாடை கொண்டு வருவான், சந்தேகத்தை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான், பிரிவினையை கொண்டு வருவான். ஆனா கணவன் மனைவி ஒன்னா நின்னு பாருங்க, நல்ல பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க பிரயாசத்துக்கு நல்ல பலனை கர்த்தர் தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தயவு செய்து கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை வந்துடாம பாத்துக்கிடுங்க, கருத்து வேறுபாடு வந்துடாம பாத்துக்கிடுங்க, 3வது நபர் உள்ள வராம பாத்துக்கிடுங்க. சாகிற வரைக்கும் உங்க மனைவிக்கு உண்மையாயிருங்க, சாகிற வரைக்கும் உங்க புருஷனுக்கு உண்மையாயிருங்க. நீங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஒருவர் 1000-ம் 2 பேர் 10,000-ஆய் மாறுவீர்கள். உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய பிரச்சனாலும் சரி, நான் என் மனைவி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா பிரச்சனை சரியாயிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கட்டுமே, நாங்க 2 பேரும் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபித்தா அந்த பிரச்சனை மாறிடுது. 2 பேர் ஒருமனப்படும் பொழுது அவ்வளவு சக்தி நமக்கு. அல்லேலூயா. உங்க குடும்பங்களுக்குள்ளே நல்ல சமாதானத்தை கர்த்தர் தருவாராக, நல்ல ஒருமனதை கர்த்தர் தருவாராக, கணவன் மனைவிக்கிடையில் நல்ல ஒற்றுமையை கர்த்தர் தருவாராக, ஒன்றாய் இணைந்து நிற்கிற ஆவியை கர்த்தர் தருவாராக, உங்க பிரயாசத்துக்கு நல்ல பலனை கர்த்தர் தருவாராக. நேரம் முடிகிறது. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி. எதற்கு அக்கறைப்பட்ட பின்பு? எதற்கு அக்கறைப்பட்ட பின்பு? யோர்தானுக்கு அக்கறைப்பட்ட பின்பு. நான் முதல்ல சொன்னேன், இந்த யோர்தானை நான் கடக்கும் போது கோலும், நல்ல கவனிங்க, இப்போ வெறும் கையாக, கவனிங்க, வெறும் கையாக எலியாவோடு கூட எலிசா வருகிறார். யோர்தானை கடக்கும் பொழுது எலியா கூட எலிசா வருகிறார். வெறும் கையா தான் வர்றார். கோல் கூட இருந்துச்சான்னு தெரியல. வெறும் கையோடு எலியாவோடு வருகிறார் எலிசா. கவனிங்க, வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஐயா எலியா, ஐயா உங்களை நம்பி வந்த ஐயா, நீங்க போறீங்கள, எனக்கு எந்த இடமும் தரல, வீடு தரல, சொத்து தரல, பணம் தரல, ஒண்ணும் தரலையே, நீங்க போன பிறகு நான் என்ன செய்வேன் என்று எலிசா அங்கலாய்க்கல. எனக்கு ஏதாவது வாழ்வதற்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல. இப்போ எலிசா கேட்கிறான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேணும். யோர்தானை கடப்பதற்கு முன்பாக வெறும் கையா எலியாவோடு போகிறான். வரும்போது சால்வையோடு வருகிறான், இரட்டிப்பான வல்லமையோடு வருகிறான், இரட்டிப்பான அபிஷேகத்தோடு வருகிறான். எலியா சொல்லுகிறான், பெத்தேல் வரைக்கும் போகிறேன், இங்கே இரு, நோ. எரிகோ வரைக்கும் போகிறேன், நோ. யோர்தானுக்கு போகிறேன், நோ. எங்க போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஆமென். இரட்டிப்பான நன்மையை, சால்வையை பெற்றுக்கொள்ளாமல் நான் திரும்புவதில்லை. உற்சாகமாலே சொல்லுங்க பாபா. எலிசா பெற்றுக்கொண்டானா இல்லையா? திரும்பும் போது எப்படி வந்தான்? இரட்டிப்பான அதிகாரத்தோடு வந்தான், சால்வையோடு வந்தான், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பிரயாசப்பட்டால் தேவன் வெட்கப்பட விட மாட்டார். அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரயாசப்படவில்லை, அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. பிரயாசப்பட்ட எலிசாவுக்கு கிடைத்தது. ஆமென். வெட்கத்தோடு திரும்பி வரல, சால்வையோடு வருகிறான். கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். வெட்கத்துக்கு பதிலாக 2 தனை பலன் வரும். ஆமென். சால்வையை முறுக்கி அடிக்கிறான். எலியாவின் தேவன் எங்க என்று யோர்தான் 2ஆய் பிளக்கிறதை அத்தனை பேரும் கண்டார்கள். வெறும் கோலும் கையுமாய் போனவனை
2 பரிவாரங்களோடு திரும்ப செய்தவர், வெறுங்கையாய் போனவனை சால்வையோடு திரும்ப செய்தவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம், எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆமென், கர்த்தர் உங்களை 2 தனையாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வரும்போது எப்படி வந்தீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் போகும்போது இரட்டிப்பான நன்மைகளோடு, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு, சால்வையோடு போக கர்த்தர் உதவி செய்வாராக. விசுவாசிக்கிறவர்கள் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஷங்கபாலபா கரபா ரியாந்தரபாலபா ஷிகபாலபா. பேசுங்க அந்நிய பாஷையில. ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் எடுக்கிறேன். தயவு செய்து இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. கோலும் கையுமாய் போனவனை, யோர்தானை கோலும் கையுமாய் கடந்தவனை 2 பரிவாரங்களோடு திரும்ப செய்த தேவன், வெறும் கையாய் போனவனை சால்வையோடு திரும்ப செய்த தேவன் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பிரயாசத்துக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் வேர்வைக்கு பலன் உண்டு, உன்னுடைய பிரயாசத்துக்கு பலன் உண்டு. நீ வெறும் கையாய் போகலாம், ஆனால் ஒரு சால்வையை கர்த்தர் உனக்கு தருவாராக. இன்றைக்கு இந்த ஜெபம் முடிந்து போகும்போது ஏதோ ஒன்றை கர்த்தர் உனக்கு தந்து அனுப்புவாராக, தந்து அனுப்புவாராக, தந்து அனுப்புவாராக, தந்து அனுப்புவாராக, தந்து அனுப்புவாராக. எலிசாவை போல, எலிசாவை போல கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நான் வெறுமையாய் போக விரும்பல. இயேசுவே, இயேசுவே. நான் வெறுமையாய் போக விரும்பல. நான் வந்தவனமாய் போக விரும்பல. எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? நான் வந்த வண்ணமாய் போக விரும்பல. நான் வந்த வண்ணமாய் போக விரும்பல. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஷகபா கபாபா உரபா ஷகமாரியாந்தரா ரியா ஷகமாரியாம் துருபால ஹந்தலபா. தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. யாக்கோபே, நீ வேரூன்றுவாய். யாக்கோபே, நீ பூத்து குலுங்குவாய். யாக்கோபே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எலிசாவே, எலிசாவே, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ ஆசீர்வாதத்தோடு திரும்புவாய். கைகளை தட்டி, கைகளை தட்டி பெற்றுக்கோ. ஷபாபாபாபாபா உரபாபாபாபாபா ஷகபாராபாலாபா உரபாலாபாலாபாராபா ஷிகபாராபாகாராபா உரபாலாபாராபாராபா ரியாந்தரபாலாபாராபாராபா ஷபாபாபாபாபா. பெருமையாய் போகாத, வந்த வண்ணமாய் போகாத, வந்த வண்ணமாய் போகாத. ஒரு சால்வை, ஒரு சால்வை. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே. ஷபாபாபாபாபாபாபா. கைகளை தட்டி பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. ஷகபாலாபாலாபா. ஓ ஷகபாலாபாலாபாலாபா. சால்வை விழுகிறது, சால்வை விழுகிறது, சால்வை விழுகிறது, சால்வை விழுகிறது. ஷபாகாபாபாபா. பெற்றுக்கொள், இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள். ஓ ஷியாலரபலபலபரபா உரபலபலபலபரியந்தரா ரக்கபலபரபா ஷக்கமரபா உரபலபலபரபா ஷபரபரபா. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற அந்த நேரத்தில் வெறுங்கையா இருக்கிறேன் ஐயா, வெறுமையா இருக்கிறேன் ஐயா.
என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன். வெறுமையாயிருக்கிறேன். எனக்கு ஒரு நிறைவு வேணும். எனக்கு ஒரு நிறைவு வேணும். யாக்கோபை போல இருக்கிறேன் தனித்து. ஷகாபா ரிபஹந்தலபா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? எனக்கு ரெண்டத்தன பலனை தர மாட்டாரா? 2 பரிவாரங்களை தர மாட்டாரா? என் மேலே சால்வ விழாதா? எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைய எத்தனை பேர் இன்னைக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதத்தோடு சால்வையோடு போக விரும்புறீங்க? 2 கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஓ ரஹபாலாபா ஷக்கமாலாபா தூரபலபா ஷியந்தரபலபரபா. சத்தமா அந்நிய பாஷையில பேசுங்க. சத்தமா அந்நிய பாஷையில பேசுங்க. ஷபாபாபாபாபாபா உரபலபரபரபா ஷபலபரபதியந்தரபா தூரபலபா ஷங்கபலபரபா ரீகபலபா ஷியந்தரபலபா ரிக்கத்தரபலபா ஷபலபரபா ஓ ரிபனமா ஷந்தரபலபரபா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவர் வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டார். பல வருடமா இந்த குறிப்பிட்ட வியாதியில நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எவ்வளவோ மருத்துவம் பார்த்தோம், இந்த வியாதி எனக்கு சுகமாகலையே. இந்த வியாதியில ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்படுறேனே. இந்த வியாதி எனக்கு மாறணும். இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு சுகம் வேணும். அப்படிப்பட்டவங்க உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். சுகத்துக்காக தயவு செய்து முதல் ஜெபம் சுகத்துக்காக தான். நீங்க முன்னாடி வர முடியுமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முன்னாடி வர முடியுமா? சுகம் வேணும்னா முன்னாடி வர முடியுமா? விசுவாசத்தோடு வரீங்களா? கையை உயர்த்தினவங்க வாங்க பார்ப்போம். வாங்க பார்ப்போம், வாங்க பார்ப்போம், வாங்க முன்னாடி வாங்க பார்ப்போம். சுகம் வேணும்னா வாங்க பார்ப்போம். வாங்க, அநேகர் வர்றீங்க. நன்றி. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆண்கள் ஆண்கள் பக்கத்துல வாங்க, பெண்கள் பெண்கள் பக்கத்துல வாங்க. ஷங்கபாராபாராபா. பிள்ளைகள்லாம் முன்னாடி தள்ளி வந்துருங்க. குட்டி பிள்ளைகள்லாம் முன்னாடி வந்துருங்க. முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. குட்டி பிள்ளைகள்லாம் முன்னாடி வந்துருங்க. ஷங்கபாராபா கராபா ஓ ரியாந்தராபா. சுகம் வேணும் ஐயா. ரொம்ப காலமா வியாதியில கஷ்டப்படுறேன். ரொம்ப காலமா வியாதியில கஷ்டப்படுறேன். வாங்க வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஆண்கள் இங்க வாங்க, இங்க வாங்க. ஆண்கள் முன்னாடி வாங்க, வெக்கப்படாம வாங்க. நீங்க இயேசுப்பட்டல வர்றீங்க, இயேசுவிடத்துல வர்றீங்க, இயேசுவிடத்துல வர்றீங்க. ஷபாபாபா. ஓ முன்னாடி வந்திருக்கிற நீங்க உங்க கையை உயர்த்தி கேளுங்க. என்ன சுகமாக்க உமால முடியும் நான் விசுவாசிக்கிறேன். முன்னாடி வந்திருக்கிற நீங்க சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் தழும்புகள், இயேசுவின் தழும்புகள் உங்களை சுகமாக்கட்டும். இயேசுவின் தழும்புகள் உங்களை சுகமாக்கட்டும். விசுவாசத்தோடு வந்த தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்துல, நசரனாகி இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக. கண்ணீரோடு கேளுமா. நான் இன்னைக்கு சுகத்தோடு தான் போகணும்னு கேளு. இன்னைக்கு நான் சுகத்தோடு தான் போவேன்னு சொல்லு. இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவரே, சுகத்துக்காக வந்திருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. இந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா. இயேசு உனக்கு அற்புதம் செய்யறாருமா. அவருடைய தழும்புகள் உன்னை சுகமாக்குகிறது. முன்பாக வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். அவர் உன்னை சுகமாக்குவார். அவருடைய தழும்புகளால் நீ சுகமடைவாய். நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இன்னும் கேட்கிறேன். பிசாசுனுடைய போராட்டங்கள் இருக்குது. பிசாசுனுடைய போராட்டம் இருக்குதுயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள முன்னாடி வாங்க.
பிசாசுடைய போராட்டத்தில் இருக்கிறேன். என் குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு எழும்பி நிற்கிறாயா. பில்லி சூனிய போராட்டங்கள், செய்வன போராட்டம், பிசாசின் கிரியைகள், அவங்களும் நீங்க முன்னாடி வந்துருங்க. இன்னைக்கு விடுதலையை கத்த தருவார். அந்த அசுத்த ஆவி மற்றவங்க தயவு செய்து வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். பிசாசின் போராட்டத்தில் எனக்கு விடுதலை வேணும். பில்லி சூனிய கட்டுகள் எனக்கு விடுதலை வேணும். வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வந்துருங்க. ஷாம்பா ராக்கா பாராபா, முன்னாடி வந்துருங்க. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். உன் விசுவாசத்தை கத்தர் பார்க்கிறார். தோத்திரம். முன்பாக வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. அந்த அசுத்த வல்லமைகள் விலகுவதாக. அந்த பில்லி சூனிய கட்டுகள் உடைவதாக. அந்த செய்வனை கட்டுகள் உடைவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவிகளுக்கு நான் கட்டளை இடுகிறேன். விலகி போ. இயேசுவின் நாமத்தில் விலகி போ. எடு, கரத்தை எடு, உன் கையை எடு. பிசாசே, தலை நசுக்கப்பட்ட சாத்தானே, உன் கையை எடு, உன் கையை எடு. ஜனங்களை விடு, விடு ஜனங்களை, விடு மக்களை. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அசுத்த ஆவிகள் உன் சரீரத்திலிருந்து வெளியே வருது. உன் சரீரத்தை விட்டு வெளியே வருது. பொல்லாத ஆவிகள் உன் சரீரத்தை விட்டு வெளியே வருது. In Jesus name. Shabalaba karabalaba, shandarabalaba karabalaba. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் வரும். நீ தலை குனிந்த இடத்தில் உன் தலையை கத்தர் உயர்த்துவார். இந்த நாளுக்கு பின்பு நீ வெறுமையானவன் அல்ல. உன் கூட இயேசு வருகிறார். உன் படகில் இயேசு வருகிறார். இயேசு உன்னோடு வருகிறார். நீ தனிமை அல்ல, நீ தனிமை அல்ல. இயேசு உன் கூட வருகிறார். உன் கூட இயேசுவை கூட்டிட்டு போ. உன் படகுல இயேசுவை கூட்டிட்டு போ. உங்க வீட்டுக்கு இயேசுவை கூட்டிட்டு போங்க. உங்க வீட்டு சூழ்நிலை மாறும். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி. விசுவாசத்தோடு உங்க இடங்களுக்கு போங்க. முன்னாடி வந்தவங்க விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. வீட்டுல போய் செக் பண்ணுங்க, அந்த வியாதி இருக்காது. வீட்டுல போய் செக் பண்ணுங்க, அந்த பிசாசு இருக்காது. இயேசு விடுதலை ஆக்கி இருக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, பரிபூரண விடுதலை, பரிபூரண விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா. இந்த கூடாரத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. இந்த கூடாரத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. In Jesus name. ஆன்லைன்ல ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். இப்பொழுதே தேவனுடைய வல்லமை அவர்களை தொடுவதாக, அந்த வீட்டில் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடுவதாக. சங்கமரமரமா. தேவ பிள்ளையே, சால்வையை தருவார். விடாம பிடிச்சுக்க. நீ போகும்போது கோலுங்கையுமா போயிருக்கலாம், வரும்போது 2 பரிவாரத்தோடு வருவாய். நீ போகும்போது வெறுங்கையா போயிருக்கலாம், ஆனா சால்வையோடு தான் கர்த்தர் உன்னை அனுப்புவார். அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டு யாரையும் அவர் வெறுமையாய் அனுப்புவது இல்லை. இந்த கூட்டம் முடிந்த பின்பு இங்கிருந்து நீ போகும் பொழுது ஏதோ ஒன்றை கர்த்தர் உனக்கு தந்து அனுப்புவாராக, உங்களுக்கு தந்து அனுப்புவாராக. பெற்றுக்கொள்ளுங்கள், கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். In Jesus name.